அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீம் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய், சரிங்களா, அதுவும் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், சரிங்களா. அந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை, சரிங்களா, போன வருஷம் பொங்கலுக்கு எந்த விதமான பரிசு தொகையும் இடம்பெறல. ஸோ அதே மாதிரி வழங்கப்படவும் இல்லை. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கு டோக்கன் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 5000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 21 வகையான பொருட்களும் இந்த தடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வேஷ்டி, சேலை மற்றும் கரும்பு உள்ளடக்கிய அனைத்து விதமான பொருட்களுமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க, சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க, சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான வீடியோவும் முழுமையான ஸ்கீம் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னா, பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி இந்த முக்கியமான அப்டேட் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும் இந்த பரிசு தொகை, அதே மாதிரி 21 வகையான பொருட்கள் யார் யாருக்கு கிடைக்க போகுது எல்லாமே தெளிவாக இருக்க போகுதுங்க, சரிங்களா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பொங்கல் கிஃப்ட் வழங்கி வருகிறது. இந்த தொகுப்பில் வழக்கமாக பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ஆண்டு 2026ஆம் சட்டப்பேரவையை தேர்தல் வரவிருப்பதால் பரிசு தொகையாக ரொக்க பணம் வழங்கப்படுமா என்பது குறித்து ஜனவரி முதல் வாரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போலதான் இதற்கான அப்டேட்டுமே இப்போ சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசு பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என்பதே உண்மை. சில அட்டைதாரர்களுக்கு அட்டை இருந்தும் பரிசு வழங்கப்படாது. அதாவது என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய சர்க்கரை மட்டும் சர்க்கரை அட்டை இல்லாமல் அடையாளத்திற்காக மட்டும் வச்சிருப்பாங்க இல்லையா, NPHH NC கார்டு, NPHH SC கார்டு, இந்த 2 வகை அட்டைகளுக்கும் எந்த விதமான பரிசு பொருட்களும் இந்த ரொக்க பணமும் கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா. ஸோ அடுத்ததா யாருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு ரேஷன் அட்டையின் வகையை தெரிந்து கொள்வது அவசியம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைகளின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 5 வகையான அட்டைகள் இருக்குங்க. அதாவது முன்னுரிமை அட்டை, பிரியாரிட்டி கார்டு, ஓகேங்களா, NPHH, PHH, AAY இந்த 3 வகை அட்டைகளுக்கும் தான் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அடுத்ததா முன்னுரிமை அட்டை, அந்தியோதயா, அன்ன யோஜனா, அரிசி அட்டை, 35 கிலோ அரிசி அட்டை உள்ளிட்ட அனைத்து அட்டைகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா முன்னுரிமை அற்ற அரிசி அட்டை அனைத்து பொருட்களும் கிடைக்கும்.
முன்னுரிமை இல்லாம இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு அரிசி அட்டை அனைத்து பொருட்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா முன்னுரிமை அற்ற அட்டை சர்க்கரை அட்டை சுகர் கார்டு அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களுமே சர்க்கரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பொருளில்லா அட்டை நான் கம்யூனிட்டி கார்டு இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நியாய விலை கடைகளில் எந்த பொருளும் வழங்கப்படாது. இது வெறும் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இந்த வகைப்பாட்டின்படி பார்த்தால் அரிசி அட்டை ரைஸ் கார்டு வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? எனவே பொருளில்லா ரேஷன் அட்டை நான் பிரியாரிட்டி கார்டு வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது. இதுவே ரேஷன் அட்டை இருந்தும் பரிசு கிடைக்காததற்கான முக்கியமான காரணமாகும் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு பயனாளிகள் கட்டாயம் டோக்கன் பெற்றிருக்க வேண்டும். டோக்கன் கிடைக்க பெறாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். டோக்கன் இருந்தால் மட்டுமே இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் என உறுதி செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே டோக்கனை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் உங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும், பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன். சரிங்களா? எல்லாரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.